வணக்கம். இன்று நாம் பார்க்கும் செய்தி ஒரு கிராமத்தில் நடந்த அதிர்ச்சி தரும் உண்மை சம்பவம். இடம் மதுரை அருகில் உள்ள ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் பல ஆண்டுகளாக பூஜை செய்யப்படாமல் இருந்த ஒரு பழமையான வராகியம்மன் ஆலயம் இருந்தது. இரவு 12 மணி இருக்கும். கிராமத்தில் வசிக்கும் ஒரு விவசாயி தன் வயலிலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அவர் அந்த ஆலயத்தை கடந்து செல்லும் போது திடீரென ஒரு விசித்திரமான பச்சை ஒளி அந்த ஆலயத்திலிருந்து வெளியேறியது. அவர் அச்சத்துடன் உள்ளே பார்த்தார். அப்போது அந்த ஆலயத்தின் கருவறையில் ஒரு உருவம் மெதுவாக வெளிப்பட்டது. பன்றி முகம், மனித உடல், கண்களில் தீப்பொறி, ஆனால் கருணை நிறைந்த பார்வை. அவர் உடனே மண்டையிட்டு விழுந்தார். அது வேறு யாருமல்ல, வராகியம்மன். அம்மன் கூறிய வார்த்தைகள்: இந்த ஆலயம் மறக்கப்பட்டது, ஆனால் நான் இங்குதான் இருக்கிறேன், என்னை மீண்டும் வழிவிடச் சொல் என்று கூறினார். அடுத்த நாள் அந்த விவசாயி இதை கிராம மக்களிடம் கூறினார். முதலில் யாரும் நம்பவில்லை. ஆனால் மீண்டும் அதே சம்பவம். அடுத்த சில இரவுகளில் பலர் அந்த ஆலயத்தில் ஒளியும் மணி ஓசையும் கேட்டதாக கூறினர். ஒரு நாள் அந்த ஆலயத்தில் யாரும் ஏற்றாத விளக்கு தானாக எரிந்து கொண்டிருந்தது. அதன் பிறகு கிராம மக்கள் அனைவரும் சேர்ந்து அந்த ஆலயத்தை சுத்தம் செய்தனர். தினசரி பூஜையும் ஆரம்பித்தனர். இன்று அந்த ஆலயம் ஒரு சக்தி வாய்ந்த தலமாக மாறி பலர் வந்து வராகியம்மன் அருள் பெறுகின்றனர். இது ஒரு கற்பனை அல்ல, அந்த கிராம மக்கள் அனுபவித்த உண்மை. நம்பிக்கை இருந்தால் அம்மன் அருள் நிச்சயம்.